வயல், வாகனம் இவைகளை கேட்டு எடுப்பது, அவைகள்தான் சீதனம் என்ற ஒரு நிலையிலே பெரும்பான்மையானவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் திருமணம் நடக்கின்ற போது எங்களுடைய சகோதரிடம் கேட்டால், நீங்கள் சீதனம் வாங்கவில்லையா என்று கேட்டால், இல்லை நான் ஒன்றும் வாங்கவில்லை என்று சொல்லுவார். அப்ப உங்களுடைய வீட்டுக்கு நீங்க கூட்டிக் கொண்டு வாரையலா என்று கேட்டால், இல்ல நான் வைப்புட வீட்டிலான் இருக்கேன் என்று சொல்லுவார். அவருடைய கருத்து சீதனம் வாங்கவில்லை, ஆனா வைப்புட வீட்டிலா நான் இருக்கேன் என்று சொல்லுவார். அப்ப இந்த வார்த்தை பெரும்பான்மையினர் சீதனம் கூடாது, சீதனம் நான் வாங்கவில்லை என்று சொல்லக்கூடிய அதிகமான சகோதரர்கள் இதை சொல்லி நான் சீதனம் வாங்காமல் இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய அந்த கருத்தின்படி மனைவியினுடைய வீட்டிலே இருப்பது, மனைவியிடமிருந்து வீட்டை எடுப்பது சீதனம் இல்லை. அதனால் மௌத்து வரை மனைவிக்கு அவர்களுடைய பெற்றோரினால் கொடுக்கப்பட்ட அல்லது மனைவியுடன் உடன் பிறந்த சகோதரர்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து கட்டிய அந்த வீட்டிலே இருப்பது அது சீதனம் அல்ல, காசு வாங்குவதுதான் சீதனம் என்ற ஒரு நிலையிலே எங்களுடைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் நியாயப்படுத்தி தங்களுடைய செயற்பாட்டை சரி கண்டு வருகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருமணத்திலே பெண் தரப்பு மாப்பிள்ளைக்காக, மாப்பிள்ளையின் தரப்பினருக்காக பணம் கொடுப்பது, பணத்தை அவர்கள் கேட்டுப் பெறுவது அது பிழை என்ற கொள்கையிலே எங்களில் அதிகமானவர்கள் புரிந்திருப்பதால் நான் அதை பேச தேவையில்லை. எதை இப்போது பேச வேண்டியிருக்கிறது என்றால், இந்த சமுதாயத்திலே குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட சகோதரர்கள், அவர்கள் தப்லீக் சகோதரர்களாக இருக்கலாம், ஜமாத் இஸ்லாமியா இருக்கலாம், அல்லது தௌஹீத்வாதிகளாக இருக்கலாம், அது எந்த தரப்பினராக இருந்தாலும் நாங்கள் சீதனம் வாங்குவதில்லை என்று சொல்லிக்கொண்டு பெண் தரப்பிடமிருந்து வீடை வாங்கி வாழ்கிறார்களே, இதுவும் சீதனம், இதுவும் தெளிவான ஹராம் என்றதைத்தான் இங்கே தெளிவுபடுத்த வேண்டிய கடமைப்பாடு இக்காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வெளியூர்களிலே, இந்த கிழக்கு மாகாணத்தை தவிர உள்ள ஊர்களிலே, கண்டியோ கொழும்போ குர்நாகலோ மற்றும் உள்ள ஊர்களிலே ஒரு சகோதரர் திருமணம் செய்வார். திருமணம் முடிந்ததும் சில தினங்கள் தன்னுடைய தேவைக்காக அல்லது மனைவியினுடைய தேவைக்காக தன்னுடைய மனைவி இருந்த வீட்டிலே, தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே ஒரு சில மாதங்கள் தங்கி இருப்பார், அல்ல ஒரு சில வருடங்கள் தங்கி இருப்பார். அவருக்கும் ஒரு பிள்ளை கிடைத்தவுடன் என்ன செய்கின்றார், அவர் வீட்டொன்றை வாடகைக்கு அமைத்து அந்த வீட்டுக்கு போய்விடுகிறார், அல்லது ஒரு வீடொன்றை சொந்தமாக கட்டி எடுத்து போய்விடுகின்றார், அல்லது தன் தாயின் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். இவ்வாறான ஒரு நடைமுறை இருந்து வருகிறது. பெரும்பாலும் இந்த பிரதேசங்களில் உள்ளவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். தன்னுடைய மனைவியினுடைய வீட்டிலே தற்காலிகமாக தங்குவார்கள், அதனுடன் அவர்கள் சில மாதங்களில் வெளியிறங்கி விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த வீடு எனக்குரியதல்ல, என் மனைவிக்கும் சொந்தமானது அல்ல, இது என் மனைவியினுடைய தகப்பனுக்கு சொந்தமானது, இந்த வீட்டிலே எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது, எனது மைத்துனனுக்கு எனது மதினிக்கு எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது, என் மாமியாவுக்கும் பங்கு வரும், என் மாமனாருடைய சொத்திலிருந்து பங்கு இருக்கிறது, அதனால் தற்காலிகமாக ஏதோ குடும்பத்தான் என்ற அடிப்படையில் நான் தங்கிவிட்டு எனக்குரிய இருப்பிடத்தை என் மனைவிக்கு நான் கொடுக்க வேண்டிய, அவளை இருப்பாட்ட வேண்டிய அந்த இருப்பிடத்தை நான் அமைக்க வேண்டியது எனது கடமை என்று அங்குள்ள முஸ்லிம்கள் உணர்ந்ததால்
ஒரு சில மாதங்களின் பின் அவர்கள் அங்கிருந்து வெளியிறங்குகிறார்கள். அவர்கள் யாரும் பெண் தரப்பிடமிருந்து வீடு வாங்கி அந்த வீட்டிலே அமர்ந்து அந்த வீட்டினுடைய உரிமையாளன் மாமனாரை வெளியேற்றுவது கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்று எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்திலே சீதனம் நாங்கள் வாங்கவில்லை, சும்மா டெம்பரியாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பல சகோதரர்கள் அவர்கள் டெம்பரி என்ற பெயரால் மரண பரியந்தம் இருக்கிறார்கள். என்னென்று கேட்டால், அது மனைவியுடைய வீடுதான், எனது வீடு அல்ல, நான் தற்காலிகமாக இருக்கிறேன், எனக்கு தேவை ஏற்படுகின்ற காலங்களிலே வசதி வார காலங்களிலே நான் போவேன் என்று சொல்லிக்கொண்டு 40 வருடத்தை 50 வருடத்தை அவர் கிழவனாய் மரணிக்கும் வரை அதிலேயே கழித்து விடுகின்றார். அவர் தன் மனைவிக்கென்று அவர் செய்ய வேண்டிய அந்த கடமைப்பாடு, அவர் மீது அல்லாஹ் சுமத்தாட்டிய அந்த கடமைப்பாடையும் அவர் அப்படியே விட்டு விடுகின்றார், அதை மறந்து விடுகின்றார். சகோதரர்களே, இதனை நாம் சிந்தித்தால், இவர் இருக்கின்ற வீடு மனைவியின் வீடா என்று பார்த்தால் அது மனைவியின் வீடும் அல்ல. யாருடைய வீடாக இருக்கும்? அந்த வீடு எப்படி அந்த மனைவிக்கு வந்திருக்கும் நமது சமுதாயத்திலே என்று நாங்கள் ஆய்வு செய்கின்ற வேளையில் அது தெளிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயம் அல்ல, திட்ட தெளிவான விடயம். இங்கே கட்டப்படுகின்ற ஒவ்வொரு வீடுகளும் ஒன்று, ஒரு தகப்பனார் அவருடைய சொத்தில் பெரும் பகுதியினரை தனது பெண் பிள்ளைக்காக அவர் அப்படியே கொடுக்கின்றார். பெண் பிள்ளையை வாழ வைக்க வேண்டும், அவளுக்கு திருமணம் செய்வதென்றால் வீடு இருந்தால் தான் இவர்கள் திருமணம் செய்வார்கள். எனவே அவளுக்கு ஒரு வீடை நான் கட்டி கொடுத்து என் மீது கடமையாகிவிட்டது என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே வந்தால், அவர் பெண்ணுக்கு வீடு கட்டுவதை ஒரு பாரிய கடமையாக ஏற்படுத்தி அவர் கட்டுகின்றார். எந்த சொத்திலிருந்து கட்டுகிறார்? தனது ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துகளையும் கொடுக்காமல் அவர்களுக்கு சேர வேண்டியதையும் சேர்த்து அதிலே போடுகின்றார். அவரினால் அவரிடத்தில் சொத்து இல்லை என்றால், அவரிடத்தில் போதுமான சொத்து இல்லை என்றால், அந்த வீடை கட்டுவதற்காக அவருடன் பிறந்த சகோதரன் அதற்காக வேண்டிய கடமையை தன் மீது சுமக்கின்றான். அந்த பெண்ணோடு பிறந்த பாவம், அவன் அந்த பெண்ணுக்காக வீடு கட்ட வேண்டிய கடமையை அவன் எடுக்கின்றான். அதற்காக தான் பல சிரமத்துக்கு மத்தியில் வெளிநாடு செல்கின்றான். வெளிநாடு சென்று கஷ்டப்பட்டு அவன் பல லட்சம் ரூபாய்களை சேர்த்து அனுப்புகின்றான். அதன் மூலமாக இந்த வீடு கட்டப்படுகிறது. இங்கு 2 பாரிய பிழை. ஒன்று தகப்பனார் செய்கின்ற பிழை, இரண்டாவது சகோதரன் செய்கின்ற பிழை. தகப்பனார் தனது சொத்தை இஸ்லாம் சொன்ன சட்டத்திற்கு மாற்றமாக குர்ஆனில் எப்படி ஒரு சொத்து பங்கிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த சட்டத்திற்கு மாற்றமான முறையிலே அவர் பிள்ளைகளுக்கு சொத்தை அங்கே பங்கீடு செய்கின்றார். பெண் பிள்ளைகளுக்கு அவருடைய சொத்தில் பெரும்பாலும் அப்படியே கொடுத்து முடிக்கின்றார். அல்லது முழு சொத்தையும் கொடுத்து விட்டு ஆண் பிள்ளைக்கு எதுவும் கொடுக்காமல் யாருடைய சொத்தையேனும் அவர் தேடி எடுக்கின்ற நிலைக்கு தள்ளி விடுகின்றார். அதனால் இந்த தகப்பனார் நரகவாதி ஆகின்றார். அவர் ஒரு அநியாயக்காரராக ஆகின்றார். அவர் ஒரு பாவியாக ஆகின்றார். இந்த பாவமான காரியத்திற்கு யார் பொறுப்புதாரி? இந்த பாவத்திற்கு பொறுப்புதாரி யார்? இந்த பாவம் யார் யாரை தாக்கும்? எவரெல்லாம் இதற்கு வகை சொல்ல வேண்டும்? இரண்டாவது, அந்த சகோதரன் அவன் தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தங்கைக்காக விட்டுக் கொடுத்தான். விட்டுக் கொடுத்தது மட்டுமில்லாமல் தனக்கென்று தான் உழைத்த சொத்தை மீண்டும் தன் தங்கைக்கு வெளிநாட்டில் இருந்து அனுப்புகின்றான் அல்லது உள்நாட்டில் இருந்து சேர்த்துக் கொடுக்கின்றான். அவனுக்கு எந்த கடமையும் கிடையாது. உடம்பிறந்த சகோதரனுடைய சொத்திலிருந்து சகோதரிக்கு எந்த சொத்து உரிமையும் கிடையாது. சகோதரனின் சொத்திலே இஸ்லாமிய சட்டப்படி எவ்விதமான உரிமையும் சகோதரிக்கு கிடையாது. இவ்வாறு அல்லாஹ் எந்த சொத்துரிமையும் வழங்காத பட்சத்திலே அந்த சகோதரனுடைய சொத்து, அந்த சகோதரன் இவளுடன் பிறந்தார் என்பதற்காக வேண்டி
அவன் உழைக்கின்ற சொத்தை எல்லாம் இந்த பெண்ணுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு செலவழிக்கிறான். அப்ப அவனுக்கு 2 அநியாயம். ஒன்று, அவனுக்கு பெற்றோரால் சேர வேண்டிய சொத்து கொடுக்கப்படவில்லை. இது அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய அநியாயம். இரண்டாவது, அவன் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த சொத்தினை சகோதரிக்கு உரிமை இல்லை. அந்த சொத்து மீண்டும் அவளுக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய ஒரு மத்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டான். இதற்கு காரணம் யார்? இவ்வாறான ஒரு அநியாயத்திற்கு பொறுப்புதாரி யார்? இதற்கு வழிவகுத்தவர்கள் யார்? அன்பிற்குரிய சகோதரர்களே, மொத்தத்தில் இந்த ஊடு யாருக்கு உரியது? அந்த பெண்ணுக்குரிய சொத்திலிருந்து கட்டப்படவில்லை. அநியாயமான முறையிலே மைத்துனன்மாருக்கு சேர வேண்டிய சொத்துகளில் இருந்து மாமனார் வீடை கட்டினார். மைத்துனன்மார் அவர்களுடைய சொத்திலிருந்து வீடை கட்டினார்கள். இப்போது மாப்பிள்ளையான நான் என்ன சொல்கிறேன்? என் மனைவியுடைய வீட்டில் டெம்பரரியாக இருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரனே, மனைவியின் வீட்டில் டெம்பரரியாக இருக்கிறதா அல்லது நீயாக வீடு கட்டுவது உனது கடமையா? வீட்டின் பொறுப்பு யாருடைய பொறுப்பு? இஸ்லாமிய சட்டத்திலே, இஸ்லாம் காட்டி தந்த பெண்ணுரிமையிலே ஒரு பெண்ணை பெற்றவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்கின்ற விடயத்தில் எவ்விதமான பொறுப்பும் எவ்விதமான பொருளாதார கஷ்டமும் கிடையாது. இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொன்னது. ஒரு பெண் வீட்டிலே இருந்தால் அது பரக்கத், 2 பெண் இருந்தால் பரக்கத், 3 பெண்கள் இருந்தால் அந்த வீட்டிற்கு பரக்கத் என்று நினைக்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலையைத்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டித் தந்தார்கள். ஆனால் ஒரு பெண் ஒரு வீட்டிலே வந்து விட்டால் அது ஒரு பாரிய சுமை, அது ஒரு முசீபத் என்ற நிலைக்கு நாங்கள் இப்போது வைத்திருக்கிறோம். ஏன்? அவளுக்காக கஷ்டப்பட்டு வீடு கட்ட வேண்டிய நிலை. அதனால் கஷ்டப்பட்டு வீடு கட்டிய அந்த சகோதரன் அவன் தனது சொத்தை எல்லாம் பல லட்சம் ரூபாய்களை, 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய்களை கஷ்டப்பட்டு வெளிநாடுகளில் நின்று கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் சென்று கார் கழுவி ரோட்டிலே குப்பை அள்ளி இவ்வாறு கஷ்டப்பட்டு உழைக்கின்ற சொத்துகள், டிரைவர் வேலை பார்த்து அந்த ஊரில் நம்ம சொந்த ஊரில் அந்த வேலை பார்க்க மாட்டார்கள். நாய்க்கில்லாத மரியாதை, நாய்க்குரிய மரியாதை கூட அங்கே மனிதனுக்கு கொடுக்கப்படாத நிலையில் எத்தனையோ சகோதரர்கள் அங்கே கேவலப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நிலையிலே கஷ்டப்பட்டு அவர்கள் உழைத்த காசை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் அவர்கள் இங்கே வீடு கட்டுவதற்கு செலவழித்து விடுகிறார்கள். அதனால் தனது சொத்து பிழையான முறையிலே தன்னை விட்டு அபாரிக்கப்பட்டனால் அவன் தன் வாழ்க்கைக்காக வேறு யாருடைய சொத்தையும் அபகரிக்க வேண்டிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அதனால் அவன் நாட்டுக்கு வந்ததும் தன்னை போன்று எவராவது இப்படி ஊடு கட்டி வைத்திருப்பார்கள். தனது சொத்தில் அல்ல, வேறு யாருடைய சொத்திலிருந்தும் கட்டி வைத்திருப்பார்கள். எனவே அது போன்ற ஒரு நிலையை அவன் தேடி போகிறான். இதனால் இந்த பாவம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதத்துடைய மகன் அலைஹிஸ்ஸலாம் அதுல யார் முதலாவது கொலை செய்தாரோ, கொலை வழக்கை தன் சகோதரரை கொலை செய்து கொலை செய்கின்ற கலாச்சாரத்தை உருவாக்கினாரோ அவருக்கு கியாம நாள் வரையும் யார் யாரெல்லாம் கொலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களை போன்றது ஒரு பங்கு போய் சேரும். ஏனென்றால் கொலை செய்கின்ற வழக்கை, அந்த வழிமுறையை சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டியவர் சகோதரர்களே. அதனால் இங்கே மைத்துனன் தான் திருமணம் செய்திருந்து ஒரு மனைவியினுடைய வீட்டிலே நான் வாழ்கிறேன், அவளுடைய வீடு அல்ல, பிழையான முறையிலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட வீடு. நான் எனது கடமையை மறந்ததால், என் கடமை என்ன? எனக்குரிய வீடை, நான் என் மனைவியை குடியிருப்பாட்ட வேண்டிய வீடை நான் கட்ட வேண்டும். நான் எனக்கு சொந்தமானதிலே அது வாடகை வீடாக இருக்கட்டும் அல்லது சொந்த வீடாக இருக்கட்டும், எனது இடத்திலே மனைவியை வாழ வைக்க வேண்டும் என்ற கடமை அல் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவோம் என்று சொன்ன நாங்கள் இந்த கட்டளையை மறந்து விடுகிறோம். எத்தனையோ தௌஹீத் பேசுகின்றவர்கள், சிறு சிறு விடயங்களுக்காக சண்டை பிடிப்பவர்கள் என்ற எத்தனையோ அமைப்பில் உள்ளவர்கள் அல்லாஹ்வினால்
தெளிவாக சொல்லப்பட்ட இந்த விடயத்தை மறந்து விடுகிறார்கள். சமூக நீரோட்டத்திலே சமூகம் பிழையான வழக்கிலே போகிறது என்ற நிலையில் இந்த சமுதாயத்திலே நாங்கள் எப்படி இதற்கு மாற்றமாக நடப்பது, எப்படி இஸ்லாமிய இந்த அமைப்பை உருவாக்குவது சாத்தியமாகாது இக்காலத்தில் என்று சொல்லிக்கொண்டு சமூக நீரோட்டத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் சொல்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது? அது எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் தான். இன்று இருக்கிறார்கள் தப்லீக் சகோதரர்கள், அவர் என்ன சொல்வார்கள்? இந்த அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது? நபிகளுடைய காலத்தில் இஸ்லாம் எந்த அமைப்பில் இருந்ததோ அவ்வாறான ஒரு நிலையை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்வார்கள். நபிகளுடைய காலத்தில் இஸ்லாம் எந்த நிலை இருந்ததோ, எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் காட்டினார்களோ அப்படியான முறையை அறிந்து செயல்படுவதற்கு தான் இந்த ஜமாத் என்று அவர்கள் சொல்வார்கள். அவ்வாறு செல்லக்கூடிய அந்த சகோதரர்களும் அல்லாஹ்வினுடைய ரசூலுல்லாஹ்வினுடைய வழிகாட்டலை, சஹாபாக்கள் நடந்த நடைமுறை வழிகாட்டலை இந்த விடயத்தில் 100% புறக்கணித்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து நரக வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய ஆட்சி வேண்டும், இஸ்லாமிய தீர்ப்பு வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படிதான் நாம் வாழ வேண்டும். இறைவனுடைய சட்டம், இறைவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் செலுத்துகின்ற உரிமை இருக்கிறது. எனவே இறை சட்டத்திற்கு மாற்றமான சட்டங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜமாத் இஸ்லாமி சகோதரர்கள், இஹ்வான் இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இந்த விடயத்திலே அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை விட்டும் அவர்கள் பராமுகமாகிவிட்டார்கள். அதனால் அவர்களிலே உள்ள எத்தனையோ சகோதரர்கள் தனது மச்சினர்மாருக்கு சேர வேண்டிய சொத்தில் கட்டப்பட்ட வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிழையான முறையிலே வந்த சொத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம், குர்ஆனுடைய தீர்ப்பு சொல்லுகிறது, உலகத்திலே ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், இஸ்லாமிய சட்டத்தை நிறுவ வேண்டும், சமுதாயத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் உளம்பிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இஸ்லாமிய சட்டத்தை, இறைவனுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதை மறந்து விட்டார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதன் விளைவு அநியாயமான முறையிலே பல்லாயிரக்கணக்கான குமரிகள் கற்புறக்கின்ற நிலைக்கு வெளிநாட்டுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இதற்கு காரணம் யார்? சமுதாய சீர்திருத்தத்தை செய்ய வேண்டிய மதகுருமார்கள் உட்பட சமுதாய சீர்திருத்தத்தின்படி, சமுதாய சீர்திருத்தத்திற்கு அழைக்கக்கூடியவர்கள் அதை மறந்து நடப்பது. இதே மாதிரி தான் அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வின் வழிமுறைப்படியே நடப்போம், குர்ஆன் ஹதீஸ் படியே நடப்போம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள் அவர்கள் இந்த வழிமுறையை மறந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக நாங்கள் எந்த தீர்ப்பை மேற்க மாட்டோம். அது தொழுகை விடயமாக இருந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில் எந்த விடயமாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் 11 தொழுதால் அதற்கு பின் உமர் ரலியல்லாஹு தொழுதாலும் கூட நபிக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று அடம்பிடிக்கக்கூடியவர்கள். அதுல எவ்வளவு பெரும் ஃபித்னா வந்தாலும் நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம், எவ்வளவு குழப்பம் வந்தாலும் உயிர் போனாலும் ரசூலுல்லாஹ்வின் ஒரு வழிமுறையை விட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள், உயிரை விடவும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள் இந்த விடயத்திலே எமது பிரதேசத்திலே அதை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அழகாக பேசிக் கொண்டிருக்கிறது, அழகான முறையில் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எங்கே இந்த முன்மாதிரி? எல்லோரையும் தான் நாம் சாடுகிறோம். ஏன் இதை பறந்து வாழ்கிறார்கள்? அல்லாஹ்வின் அச்சம் இல்லையா? அல்லாஹ்வுடைய குர்ஆன் இதை பற்றி சொல்லவில்லையா? இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை, நோன்பு, திக்ர் செய்தல் போன்ற சில சடங்கு சம்பிரதாய வணக்க வழிபாடுகள் மட்டுமா, அல்லது ஆட்சி செய்கின்ற விடயத்தில் மட்டுமா? இல்லை. இதை சொன்னால் சில சகோதரர்கள், சில மௌலைமார்கள் தாங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக தாங்கள் இருக்கின்ற அந்த நிலையை நிலைப்படுத்துவதற்காக சில பிழையான ஆதாரங்களை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? குர்ஆனிலே அல்லாஹ் ஆணை நோக்கி சொல்கிறான், உங்களிலே யார் திருமணம் முடிப்பதற்கான வசதி வாய்ப்பை பெறவில்லையோ அவருக்கு அல்லாஹ் திருமணத்துக்கான வசதி வாய்ப்பை தரும் வரை அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உத்தமமாக இருந்து கொள்ளட்டும். சூரத்து நூறிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குர்ஆனின் கட்டளை ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான், நோன்பு பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான், ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான்.
ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதால் பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து தனக்கு இருக்கிற சொத்துக்களை விட்டு ஹஜ் செய்கிறோம். ஏன்? அல்லாஹ்வின் கட்டளைக்கு நாம் வழிபட வேண்டும் என்பதற்காக. இதே அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் யாருக்கு திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு பெறவில்லையோ ஆடவர்களை நோக்கி சொல்லப்படுகிறது, அதற்கான பொருளாதார பலம் இல்லையோ அல்லாஹ் அந்த பொருளாதார பலத்தை தரும் வரை அவர் பொறுமையாக இருந்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏ வாலிபர்களே, குமரிகளை என்று கூப்பிடவில்லை. ஏ வாலிபர்களே, ஆண்களை விழிக்கிறார்கள். உங்களை திருமணம் முடிக்க சக்தி பெற்றவர். அந்த சக்தி என்ன? மனைவி திருமணம் செய்தால் அவளுக்கு முதலாவது இருப்பதற்கான இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அவருடைய கடமை. அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். நீ உண்ணுவதை போன்று அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். நீ உடுப்பதை போன்று அவளுக்கு உடை கொடுக்க வேண்டும். இது மூன்றும் உனது கடமை. இதற்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்திக் கொள்ள தகுதி பெறவில்லை என்றால் அந்த நோன்பை பிடித்து ஆசை அடக்கிக்கொள். அது உனக்கு உனது ஆசையை கட்டுப்படுத்துவதற்கான வழியாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ்களை பின்பற்றுவது யார்? ரசூலுல்லாஹ் விரலாட்டினார்கள் என்றால் நாம் விரலாட்டுவோம். தொழுகையிலே அதை யாரையும் பொருட்படுத்த மாட்டோம் என்று நபிகளாரின் ஒரு சுன்னத்து விடயத்தில் வழிகாட்டல் விடயத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஏன் ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டை இல்லாத குர்ஆன் ஹதீஸின் தெளிவாக வழிகாட்டப்பட்ட இந்த விடயத்திலே அல்லாஹ் ரசூல் விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்? இல்லை. பாவம் ஒன்று நடந்தால் கையால் தடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அதனால் நாங்கள் பாவம் நடந்தால் கையால் தடுப்போம், இல்லை என்றால் அந்த பாவத்திலிருந்து ஒதுங்குவோம் என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் பரலான தொழுகைக்கு பின் கூட்டுத்துவா ஓதவில்லை, ஆனால் நாங்கள் ஓத மாட்டோம், அந்த சபையில இருக்க மாட்டோம் என்று ஒதுங்குகிறோம். அதற்காக எத்தனை பிரச்சனை நடக்கிறது. இவ்வாறு ரசூலுல்லாஹ் செய்யாத விடயத்தை செய்ய மாட்டோம் என்று அடம்பிடிக்கக்கூடிய நாங்கள் பிழையான முறையிலே யாருடைய சொத்திலேயோ கல்யாணம் நடக்கிறது, பிழையான முறையில வீடு வாங்கி கல்யாணம் நடக்கிறது, அவ்வாறான கல்யாணங்களை சென்று நடத்தி வைக்கிறோம். இது என்ன மார்க்கம்? இது என்ன இஸ்லாம்? இது யார் உங்களுக்கு காட்டி தந்தது? அந்த சபையிலே உட்காரக்கூடாது, அந்த சபைகளுக்கு போகக்கூடாது, அதை பரிசேர்க்க வேண்டுமே. காரணம், இவ்வாறான சபைகளிலே நீங்கள் கண்டால் அதிலே உட்காராதீர்கள், ஏனென்றால் நீங்களும் அவர்களை போன்று என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறானே. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் புறக்கணிக்கக்கூடிய சபைகளை நீங்கள் கண்டால் அதில் நீங்கள் உட்காராதீர்கள், ஏனென்றால் நீங்களும் அவர்களை போன்றே என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த விடயத்திலே குர்ஆனுடைய எத்தனை வசனங்கள் தூக்கி எறியப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனை வழிமுறைகள் தூக்கி எறியப்படுகிறது. ஏன் அதை பார்க்கிறோம்? இல்லை. ரசூலுல்லாஹ் வெறுமனே தொழுகை நோன்பையும் சொல்லித்தர வந்தவர் அல்ல. ஒரு முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்திற்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை காட்டித்தர வந்தவர். அவருடைய கருத்தின் அடிப்படையில் அல்ல, படைத்த ரப்பு காட்டித்தந்த முறை இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் திருமணம் செய்தார்கள், சஹாபாக்கள் திருமணம் செய்கிறார்கள். எப்படி? குர்ஆனினுடைய வழிகாட்டலின்படி. அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள். ஏன் தெரியுமா? இரண்டு காரணத்தை சொல்கிறான். அதிலே ஒன்று, ஆடவரை பெண்ணை விட ஆடவரை சக்தி மேன்மையாக்கி படைத்திருக்கிறான். பலத்தினால், உடல் பலத்தினால், தொழில் செய்யக்கூடிய ஆற்றலினால், வெவ்வேறுபட்ட விடயங்களில் ஆண் சக்தி உயர்வானவன். அது இறைவன் இயற்கையாக ஒரு படைப்பின் அமைப்பிலே சொன்னது. பெண்ணை பொறுத்தவரை இரவு நேரத்திலே தனியாக செல்ல முடியாது, பயந்துடுவாள். ஆண் எங்கேயும் போகலாம். ஒரு பெண் விரும்பிய விரும்பாமலோ அவள் வருத்தப்பட்டே தீருவாள் மாதாந்தம். அதனால் அவள் தொழிலுக்கு ஒவ்வொரு நாளும் செல்ல முடியாது. அவள் நோய்வாய்ப்பட்டு தீரக்கூடிய நிலை. அவள் வயிற்றிலே பிள்ளையை சுமந்தாள் 4 மாதம் அவள் வாந்தி எடுத்துக் கொண்டே இருப்பாள். அதனால் அவள் ஆணை போன்று இருக்க முடியாது. ஆனால் மனைவிக்கு பிள்ளையை மனைவன் மூலமாக மனைவிக்கு பிள்ளை உண்டாகிவிட்டாலும் அவன் தாராளமாக 50 பேருக்கு 100 பேருக்கு அவனால் பிள்ளை ஏற்பட்டாலும் கூட அவனில் எந்த குறையும் வருவது கிடையாது. அவனால் எந்த குறையும் வருவது கிடையாது. எந்த காட்டுக்குள்ளும் எங்கேயும் அவன் தொழிலுக்கு போகலாம். அதற்கான அவனுடைய கற்புக்கு ஆபத்து வருவது கிடையாது. இந்த நிலை இப்படி எத்தனையோ விடயங்களில் அல்லாஹ் அவனை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான்.
இயற்கை அமைப்பிலே. அதனால் அந்த பெண்ணினுடைய பலவீனமான நோய்வாய்ப்படக்கூடிய பல கஷ்டங்கள் தாங்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய செலவினங்களை இவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதை சுமத்தாட்டி தொடர்ந்து சொல்கிறான். ஏன் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்கிறார்கள் தெரியுமா? வபிமா அன்பகு மின் அம்பாலிஹிம். ஆண்கள் அவர்களுடைய சொத்திலிருந்து பெண்களுக்கு செலவழிக்கிறார்கள். கணவன் அவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு செலவழிக்க வேண்டும். இது குர்ஆன் காட்டுகின்ற வழிமுறை. குர்ஆன் காட்டுகின்ற வழிமுறை. இந்த வசனத்தின்படி நம்ம எத்தனை பேர் நடக்குகின்றோம்? எனது மனைவிக்கு அவளுக்கு வீடு, அவளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு உடையெல்லாம் எனது சொத்திலிருந்து போக வேண்டும். அல்லாஹ்வினுடைய வழிகாட்டு. இதுதான் இறைவன் ஏற்படுத்திய இயற்கை நீதி. இந்த இயற்கை நியதியின் படிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி மக்களிலே 500 கோடியே 99 லட்சம் பேர் செய்கிறார்கள். 90 லட்சம் பேர் என்று சொல்லலாம். இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய 10 லட்சம் அல்லது 20 லட்சம் என்றால் இவர்களை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, சைனா, ஜப்பான், தாய்லாந்து போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, கியூபா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய நாசியர்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இஸ்லாமில் இருக்கக்கூடிய யூதர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கிறிஸ்டிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, அதை அடுத்திருக்கக்கூடிய முஸ்லிம் டோட்டல் சமூகம் அவ்வளவு பேரும் செய்கின்ற முறை அதுதான் இறைவன் அடிப்படையில் வைத்த முறை. ஒருவன் ஆண் திருமணம் செய்தால் பெண்ணை தன்னிடத்தில் கொண்டு வருகிறான், தன்னுடைய கஸ்டடியில வைத்திருப்பான், அவனை செலவனைத்தையும் பொறுப்படுப்பான். ஆனால் நாங்கள் குர்ஆனும் ஹதீஸும் அதை தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்க, அல்லாஹ்வினுடைய அரசியல் சாசனம் மனித வாழ்க்கையின் சட்டதிட்ட வடிவமாக அமைத்திருக்க, யாராலும் கியாம நாள் வரை உள்ள மனிதன்மாரினாலும் அல்லாஹ்வின் சட்டம் மாறாது என்ற அமைப்பில் இறைவன் வழிகாட்டி இருக்க, நாங்கள் முற்றுமுழுதாக மாறு செய்கிறோம். எங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டால் ஆம்பளை திருமணம் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் அவருக்கு எவ்வளவு ஒருத்தி ஊடுகட்டி இருப்பாள். ஒரு பெண் ஆண் செய்ய வேண்டிய கடமையை, கணவனாக வர வேண்டிய செய்ய வேண்டிய கடமையை செய்யாததன் காரணமாக அந்த பெண்ணை பெற்றவர்கள், இந்த பெண் தான் திருமணம் இல்லாமல் கஷ்டப்படுவதை தாங்கிக் கொண்டிருக்க முடியாத நிலையில் அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்விக்க வேண்டும் என்று அவர்கள் வீடு கட்ட நினைக்கிறார்கள். அதனால் பலருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும், தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும், என் மனைவியை நான் தலாக் சொல்லிவிட்டேன் என்று வைத்துக் கொள்வோம், அவள் எங்கே இத்தா இருப்பது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் எங்கே குடியிருந்தீர்களோ அதே உங்களுடைய இடத்திலே, உங்களுடைய சொத்திலே அவளை நீங்கள் இத்தா முடியும் வரை நீங்கள் இருப்பாட்ட வேண்டும். குர்ஆன் தெளிவாக சொல்கின்ற கட்டளை, யாராலும் மாற்ற முடியாது. குர்ஆன் சொல்கிறது, ஒரு பெண் மனைவி என்ற நிலையிலிருந்து முற்றுமுழுதாக வெளியிறங்கும் வரை வீடுக்குரிய பொறுப்பு ஆணின் மீது சுமத்தாட்டப்பட்டது. இந்த குர்ஆன் வசனத்தின்படி நாம் எத்தனை பேர் செயற்பட்டிருக்கிறோம்? ஏன் செயற்படுகிறோம் இல்லை? ஏன் அதை பற்றி சிந்திக்கிறோம் இல்லை? 2% ஜக்காத் கொடுக்காவிட்டால் நரகவாதி ஆகிவிடுவேன் என்று பயந்து நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்ததிலிருந்து 2% அப்படியே கொடுத்து விடுகிறோம், அல்லது 105 மூடையை கொடுத்து விடுகிறோம். அல்லாஹ் இங்கு தெளிவாக சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே சொத்தை இவ்வாறு நான் பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டம் வைத்துள்ளான். ஒரு தகப்பன் ஒரு இறந்தவருடைய சொத்திலே அவருடைய பிள்ளைகளிலே ஆண் பிள்ளைக்கு 2 பெண்ணுக்கு சேர வேண்டிய சொத்து கொடுக்கப்பட வேண்டும். இது அல்லாஹ்வின் கட்டளை. எனது சொத்திலே நான் இறந்து விட்டால் என் மனைவிக்கு பங்கிருக்கிறது, என் தகப்பனுக்கு பங்கிருக்கிறது, என் தாய்க்கு பங்கிருக்கிறது. 6 நான் 60 லட்சம் ரூபாய் சொத்தோடு நான் இருக்கிறேன். எனது வீடு, எனது காணி எல்லாம் எடுத்து பார்த்தால் 60 லட்சம் என் சொத்திலே. என் தாய்க்கு 10 லட்சம் போயிடும்.
கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளை. சூரத்து நிசா 10, 11, 12 வசனத்தை படியுங்கள். என் தகப்பனுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பொம்பிளையும் என்றால், என் மனைவி இருந்தால் அவளுக்கு 8 கொடுக்க வேண்டும். 60 8 கணக்கு பார்த்து அதை கொடுக்க வேண்டும். மிகுதி உள்ள சொத்திலே ஒரு ஆண் பிள்ளைக்கு பெண் 2 பேருக்கு கொடுக்கிற பங்கை போன்று கொடுக்க வேண்டும். சுமார் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்து ஆண் பிள்ளைக்கு சேரும். இது இறைவன் சொத்து பிரித்த முறை. ஆனால் இந்த சொத்து எங்கே? இந்த முறையில் ஏன் பிரிக்கப்படுவதில்லை? இவ்வாறு பிரிக்கப்படாவிட்டால் பிரிக்காதவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே தொடர்ச்சியாக சொல்கிறான். அதே வசனத்திலே அல்லாஹ்வினுடைய சட்டம் இவைகள், வரையறைகள் இவைகள். இந்த வரையறைகளை தெரிந்திருந்தும் யார் நடைமுறைப்படுத்தவில்லையோ, இந்த சட்டத்துக்கு மாறு செய்கிறாரோ, யுத்ஹில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அவனை நரகத்திலே நிரந்தரமாக போடுவேன் என்கிறான். அவர் தொழுதாலும் நரகவாதி, நோன்பு பிடித்தாலும் நரகம் போவார், ஜகாத்து கொடுத்தாலும் நரகம் போவார், வருஷா வருஷம் ஹஜ் செய்தாலும் நரகம் போவார். இது குர்ஆனின் வாக்கு. ஏன்? பிறருடைய சொத்தை அபகரித்தவன். அன்பிற்குரிய சகோதரர்களே, யாருக்கோ போக வேண்டிய சொத்துகள் கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு தலையான காரணம் யார்? திருமணம் முடிக்கின்ற மாப்பிள்ளை. இந்த சொத்துகள் சரியான முறையில் பிரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த மாப்பிளமார் வீடு கேட்பது, மாப்பிளையை வைத்து அவருடைய குடும்பத்தினர் வீடு கேட்பது. கைக்கூலியாக 1 லட்சம் கேட்பார்கள், இப்போது 2 லட்சம் 3 லட்சம் கேட்பார்கள். ஒரு நல்ல ஒரு பெரும் பட்டத்தில் உள்ளவர் என்றால் ஒரு 10 லட்சம் கேட்பார்கள். அதை போன்று வீடு 10 மடங்கு, 15 மடங்கு, 20 மடங்கு. ஒரு 20 லட்சம் ரூபாய் வேணும் ஒரு வீடு கட்டுவதற்கு, ஒரு சாதாரண லோ கிளாஸ் வீடு. 20 லட்சம் ரூபாய் எங்கே இருந்து உழைப்பது? 20 லட்சம் ரூபாயிலே என் தங்கைக்கு வீடு கட்டப்படுகிறது, என் தகப்பனார் கட்டுகிறார். அவரிடம் இருந்ததோ 10 லட்சம். அதனால் அவருக்கு போதாது. அதனால் என்ன செய்கின்றான்? இருக்கின்ற வீட்டு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்துண்டை அப்படியே விற்கிறான். அந்த நிலத்துண்டு யாருக்குரியது? எனக்குரியதாயிருக்கும், என் சகோதரனுக்குரியதாயிருக்கும். அதை கேட்பதில்லை. மகனை உனக்கு சேர வேண்டியதையும் நான் எடுக்கலாமா என்று கேட்பதில்லை. மாபெரிய குற்றத்தை அந்த தகப்பன் செய்கின்றான், அந்த தாய் செய்கின்றாள். அதை அப்படியே விற்கின்றார்கள், விற்று அதையும் அப்படியே போட்டு செலவழிக்கிறார்கள். எனக்கு சேர வேண்டிய சொத்து அங்கே இன்னொரு வடிவத்திலே மாறுகின்றது. இவ்வாறு அநியாயமான முறையிலே உரிமை பறிக்கப்படுவதற்கு யார் காரணம்? அந்த வீட்டுக்குள்ளே எவன் ஒருவன் மாப்பிளையா வரப்போகிறானே, வந்தவன் பின் அவன் காரணம். வருவதற்கு முன் சமுதாயத்தில் யாரெல்லாம் சீதனம் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ, அதை எதிர்க்காமல் குரல் கொடுக்காமல் அதிலே மௌனியாக இருக்கிறார்களோ, இந்த வீடு வாங்குகின்ற கலாச்சாரத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் காரணம். மௌலவிமார்கள் முக்கியமான காரணம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை சும்மா விட மாட்டார். ஏனென்றால் அவர்கள் ஒன்றை செய்யும் போது மற்றவர்கள் முன்மாதிரியாக நினைப்பார்கள், இது அனுமதி என்று நினைக்கின்றார்கள். அவ்வாறு இந்த சொத்து அப்படியே பறிச்சு கொடுக்கப்படுகிறது. சகோதரனாக நான் இருந்தால் அப்படியே பறிச்சு கொடுக்கப்படுகிறது. இல்லையா? அவருக்கு சொத்து இல்லை என்றால் தகப்பனுக்கு சொத்து இல்லை. இருக்கிற ஒரு குடிசை வீடு இருக்கிறது, ஆனால் வீடு கட்ட வேண்டும். இருக்கிற வீடை விட்டால் இருக்க இடம் இல்லை. என்ன செய்கிறார்கள்? அந்த பிள்ளை இதுவரை மொக்காடு போட்டுக்கொண்டு வீட்டிலே மறைந்திருந்தால் அவளை வாழ வைப்பதற்காக ஆண் மாப்பிள்ளையாக வரக்கூடிய அந்த மாப்பிள்ளை அவன் கட்ட வேண்டிய வீடை அவன் கட்டாததால் நான் எப்படி கட்டுவது? 25 வயது வரை நான் படித்துக் கொண்டிருந்தால் நான் எங்கே இருந்து உழைப்பதென்று கேட்டுக்கொண்டிருக்கிறானே அவன். அல்லது நான் ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர் சம்பளத்திலிருந்து எப்படி கட்டுவது? 15,000 எதற்கு போதும் என்று கேட்கிறானே. இவ்வாறானவன் யாரை கட்ட வைக்கிறான்? ஒரு கொமராக கற்பத்தோடு வீட்டில் மறைந்திருந்தார்களே அந்த பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி, நீ கஷ்டப்பட்டு உன் மானத்தை வித்தேனும், நீ கற்பழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நீ போய் வா என்று அவளை இந்த சமூகம் சேர்ந்து தள்ளியதால் அவள் கஷ்டப்பட்டு கட்டுகிறாள். யார் குடியிருக்க? யார் குடியிருக்க?
இந்த ஆசிரியர் இந்த மாப்பிள்ளை குடியிருக்க, இது எவ்வளவு பெரிய அநியாயம். இந்த அநியாயத்துக்கு யார் பொறுப்பு? டோட்டல் சமூகம் பொறுப்பு. குரல் கொடுக்காத ஒவ்வொருவரும் பொறுப்பு. அதை ஆமோதித்திருக்கிற ஒவ்வொருவரும் பொறுப்பு. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை, அந்த பெண்ணும் அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரியவள். திருமணம் செய்கின்றாலே அந்த பெண்ணும் அவள் அல்லாஹ்வை பயிர வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹ் ஆடவர்களுக்கு சொன்னார்களோ, உன்னிடம் வசதி இல்லை என்றிருந்தால் ஆடவனே நோன்பை பிடித்த ஆசையை கட்டுப்படுத்திக் கொள். அல்லாஹ் உனக்கு சீமாந்தனத்தை தெரும்பரை பொறுமையாக இருந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த கட்டளைதான் பெண்ணுக்கும் வந்து சேரும். உன்னை திருமணம் செய்வதற்கு ஒருவன் பெறவில்லை, அல்லாஹ்வை பயன்படுவன் பெறவில்லை என்பதற்காக இன்னொருவனுக்கு சேர வேண்டிய சொத்தை நீ அபகரிக்க முடியாது. உன் சகோதரனுக்கு சேர வேண்டிய சொத்தில் உனக்கு உரிமை கிடையாது. அது உரிமை வர வேண்டிய வரக்கூடிய சில கட்டங்கள் இருக்கிறது. அது இதுவல்ல. அவள் அல்லாஹ்வை பயிர வேண்டும். என் தகப்பன் மூலமான சொத்திலே யாராருக்கெல்லாம் சொத்து சேர வேண்டியிருக்க, நான் மட்டும் அதிலே வாழ முடியாது என்று அவள் நிற்க வேண்டும் ஒத்த காலிலே. அவனுடைய மனைவி நின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பெண்ணைத்தான் மூமின்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறான். ஒரு பிராவுன் என்ற கொடுங்கோல் மன்னன், தங்க கட்டிலே படுத்து உறங்கிய மன்னன், அவனுடைய மனைவி அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டதற்காக முழு உலகத்தை இழக்கிறாள், ஆசாபாசத்தை இழக்கிறாள். தான் ஒரு முன்மாதிரி பெண்ணாக அங்கு இருந்தால் அவளை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். இப்படித்தான் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும். அந்த பெண்ணின் உதாரணம் இந்த பெண்ணுக்கும் அது பொருந்தும். அதனால் தான் அன்று நடந்ததை இன்று சொல்கிறான். எதற்காக? இவர்களை போன்று நீங்களும் இருங்கள். தான் வாழ வேண்டும் என்பதற்காக யாராருக்கோ சேர வேண்டிய சொத்துக்களை அவள் எடுக்க முடியாது. அதை எடுத்து இன்னொருவன் அனுபவிக்க கொடுக்க முடியாது. அங்கே இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவன் உழைத்த தனது சகோதரன் உழைத்த சொத்திலே இங்கே ஒருவர் மோட்டார் பைக்கில் வாங்கி கேட்க வருவார். மாப்பிள்ளை மோட்டார் பைக்கில் ஹீரோ ஹோண்டா அல்லது புதுசா வருகின்ற டிஸ்கவரி, இப்படி ஒவ்வொன்றிலே கேட்டு வருகிறாரே, இவர்கள் கொள்ளைக்காரர்கள், பகல் கொள்ளைக்காரர்கள், தூக்கிலேற்றப்பட வேண்டியவர்கள் என்று சொல்ல வேண்டும். வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது சமுதாயத்திலே? ஒருவன், ஒரு பசித்த ஒருவன், பசி தாங்க முடியாமல் ஒரு பிச்சைக்காரன் ஒருவருடைய வீட்டிலே குசினிக்குள்ளே உழுவட்டு விட்டான். கிச்சனிலே உளுந்து உழுவட்டு அவன் ஏதோ ஒன்று 4 துண்டை வீட்டுக்காரருக்கு செல்லாமல் எடுத்து விட்டான். அந்த பிச்சைக்காரன் என்று பார்க்காமல் கள்ளன் என்று கூடி அடிப்பார்களை வீட்டுக்காரர்கள். அவன் கள்ளன், இவன் யார்? இவன் யார்? எவ்வளவு பெரிய பயங்கர கொடுமை நடக்கிறது. எத்தனை பேருக்கு சேர வேண்டிய சொத்தை இவன் அபகரிக்கிறானே. அல்லாஹ்வுக்கு பயராமல் நான் கஷ்டப்பட்டு உழைத்த சொத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு என்று இறைவன் ஒரு அபகரிக்கிறானே. அல்லாஹ்வுக்கு பயராமல் நான் கஷ்டப்பட்டு உழைத்த சொத்திலிருந்து ஜகாத்தை சொத்திலே தந்து விட்டான், அதை நான் கொடுக்காவிட்டால் அது மறுமை நாளையிலே பாம்பு வடிவில் நின்று என்னை பார்த்து கொத்தும், நரகத்தில் இருந்து கொண்டு கொத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அதற்கு பயந்து நான் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நான் மச்சினன்மாருக்கு சேர வேண்டிய சொத்திலிருந்து கட்டப்பட்ட வீட்டிலே நீ வீடு கட்டாததால் உணவு வீட்டை நீ பொறுப்பெடுக்காதால் மச்சினன் இன்னொருவருடைய வீட்டிலே போயிருக்கிறான். ஏன்? அவனுடைய சொத்து உன் கையிலே இருக்கிறது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய நீ கொடுக்க வேண்டும். அப்போது அவன் அங்கே வருவான். உன் மனைவியை நீ பொறுக்க எடுக்க வேண்டும். யாராருக்கு எது சேர வேண்டும் அவ்வாறு கொடுக்க வேண்டும். இல்லையா? மறுமையிலே உனது தண்டனை எப்படி இருக்கும்? நரகத்தில் நீ தாங்குவையா? உன் தொழுகை, நோன்பு, ஜகாத் யாருக்கு போய் சேரும்? எவன் அநியாயம் இழைக்கப்பட்டான் அவனுக்கு போய் சேர்ந்து விடும். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனினுடைய வழிகாட்டல் இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே ஒரு பெண் வருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவனார் என்னை தலாக் சொல்லிவிட்டார், 3 தலாக்கு முடிந்து விட்டது. என் கணவனார் 3 தலாக்கும் சொல்லிவிட்டார். இப்போது என்னை அவருடைய வீட்டில் இருக்க சபைக்கு போகின்றது. 3 தலாக் சொல்லப்பட்டால் அந்த பெண்ணுக்குரிய சட்டம் என்ன? அங்கே வருகிறது. 1 தலாக் சொல்லப்பட்டால் கணவன் தான் அவனுடைய இடத்திலே, 1 தலாக் சொல்லப்பட்டால் 2 தலாக் சொல்லப்பட்டால் வீட்டிலே அவனுடைய சொத்திலே இருப்பாட்ட வேண்டும். காரணம், அவள் மனைவி என்ற ஸ்தானத்திலிருந்து முழுமையாக வெளியிறங்கவில்லை. அவளை மீட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு இருக்கிறது. அதனால் அவளை முழுசாக வெளியேற்றி விட வேண்டாம்.
அவளும் உங்களுடைய வீடுகள் இருந்து வெளியிறங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வெளியிறக்காதீர்கள், உங்களுடைய வீட்டுகளை விட்டு வெளியிறக்காதீர்கள். இங்கே 3 தலாக் சொல்லப்பட்ட பெண் ரசூலுல்லாஹ்விடம் வந்து கேட்கிறாள், என்னை வெளியேற்றி விட்டார், நான் இங்கே இதா இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 3 தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு வீடு கொடுப்பது கணவன் மீது கடமை இல்லை. தெளிவாக வந்த ஹதீஸ். அதனால் நீ இன்னாருடைய இடத்திலே இருந்து கொள்ளிந்தா உன்னை பொறுப்படுத்தால் உனக்கு வீடு தருகின்றது 3 தலாக்கிற்கு முன்னர் தான். தெளிவாக வந்த விஷயங்கள். இதை சொல்ல போனால் என்ன சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகிற வீட்டிலே வாழ்ந்தார்களாம். உனக்கு யார் சொன்னார் இந்த பொய்யான ஹதீஸை? எவன் அந்த பொய்யன்? ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயுடைய சொத்திலே வாழ்ந்தார்கள் என்று உனது ஆசையை நீ தீர்த்துக் கொள்வதற்காக அன்பு நபியினுடைய புனித தன்மையிலே கலங்கமான முறையிலே சுமத்தாட்டுகிறாயே, இவ்வாறான பொய்யான ஹதீஸ்களை ஏன் கட்டவிழ்த்து விடுகிறீர்கள்? ஹதீஜா நாயின் சொத்திலே வாழ்ந்தார்கள், அவருடைய வீட்டிலே நாம் வாழ்ந்தார்கள் என்று ஒரு வாதத்திற்கு வாழ்ந்திருந்தாலும் குர்ஆனுடைய சட்டங்கள் இறங்குவதற்கு முன்னர் அவர்களுடைய வாழ்க்கை, மக்காவிலே இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையின் சட்டங்கள் இல்லை. ஒரு வாதத்திற்கு சொல்கிறேன், அப்படி ரசூலுல்லாஹ் இருந்ததும் இல்லை. பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தான் அலி அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சீதனம் கொடுத்தார்கள் என்று ஆதாரமற்ற செய்திகளை வைத்து தைரியமாக சொல்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பயரக்கூடாதா? யார் சொல்கிறார்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் பொஞ்சாலியின் வீட்டை திருப்பி கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாதால் தன்னை தோதுக்காக இங்கே எல்லாம் புராண கதைகளை தேடுகிறார்கள். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயின் வீட்டிலே தான் இருந்தார்களா? ஆயிஷாவின் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனார்கள் என்று வருகிறதே, அதே ஆயிஷாவினுடைய வீட்டிலே இருந்தார்கள் என்றால் ஆயிஷா நாயுடைய வீடுதான் அது. நபியலாரும் சீதனம் வாங்கினார்கள், பொன்னிடம் வீடு வாங்கினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நடப்பாவி, உனக்கு ஆகுமாடா? குர்ஆன் தெரியாதா? ஹதீஸ் தெரியாது? அரபு நடை தெரியாது? தெரியாத அலிபாரான அபாண்டங்களை சுமத்தாட்டுகிறாய். அல்லாஹ்வை பயந்து கொள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவர்களுடைய வீடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஏ ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபி ஹத்தா யூதன லக்கும். நபிகளாருடைய வீடுகளிலே நீங்கள் நுழையாதீர்கள், உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் வரை. ரசூலுல்லாஹ்வினுடைய வீடுகளிலே நீங்கள் நுழையாதீர்கள், உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் வரை. என்றால் யாருடைய வீடு? ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. என்றாலும் அவருக்கு பல மனைவியர்கள். அதனால் ஒரு வீட்டிலே ஆயிஷா, ஒரு வீட்டிலே ஹப்ஸா, ஒரு வீட்டிலே சஃபியா. இப்போது ரசூலுல்லாஹ் தனது வீட்டுக்கு போகிறார்கள் என்றால் கேள்வி வரும், யார் இருக்கின்ற வீட்டுக்கு போகிறார்கள்? ஹப்ஸா குடியிருக்கும் அவருடைய வீடா? சஃபியா குடியிருக்கும் அவருடைய வீடா? ஆயிஷா குடியிருக்கும் அவருடைய வீடா என்று கேள்வி வரும் அல்லவா? அதற்காக சொல்லப்பட்டதுதான் ஆயிஷாவின் வீடு. வீடு யாருடையது? ரசூலுல்லாஹ்வின் வீடு. உரிமை என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடன் நினைத்து கூறப்படுகிறது, குடியிருக்கிறார் என்ற அடிப்படையில் ஆயிஷாவுடன் நினைத்து கூறப்படுகிறது. இது சாதாரணமாக எல்லா பாஷையிலும் உள்ளது. இப்போது இங்கே சீதனம் வாங்கிய புருஷன்மார் இருப்பீர்கள், உங்கள் மனைவியரின் வீட்டுக்கு போவீர்கள். அப்போது ஒரு சகோதரர் கேட்பா, எங்க போறேன்? இந்த மனைவி வீட்டுக்கு போறேன்னு நீங்க சொல்லலா? என்ன அழகாக வாய்வு சாமி, இந்த வீட்டுக்கு போறேன் என்று சொல்லேன். உங்க ஊடன் எப்ப வழங்கும்? இரவு ஒரு சண்டை வந்தால், சண்டை முத்தினால் சொல்லுவாள், என்ன விட்டு போட்டு உங்களை விட்ட போறானே, தேவலாட்டி விட்டு விட்டு வெளியிறங்கலாம்பாள். சில நேரம் ஆத்திரம் வந்தால் தூக்குவாள், வார்த்தடியை எடுக்கிறாள், தும்புக்கட்டை போறான் நாயகங்கால். அப்ப நீ ரோஷம் பறந்து வெளியிறங்குறாயே. அப்ப இப்ப இரவு தான் உங்களோட வீடு என்று சொன்னேன், இரவு உங்களோட வீடு என்று சென்னையில் விடிஞ்சோன்னு உம்மாட விட்டு நிக்கல், ஏனென்று அவள் விரசி விட்டாள். இதென்ன உண்ட வீடு? இதுதான் உங்களோட வீடுண்டான். அது உங்களோட வீடு அல்ல, நீ கட்டிய வீடு அல்ல, நீ குடியிருக்கும் வீடு, தற்செயலாக குடியிருக்கும் வீடை. நீ படிக்கிறாய் ஒரு பாடசாலை, ஒரு பாடசாலையை படிப்பாய். அந்த வேளையில் உள்ள நண்பர் வெளியூரில் இருந்து வருகிறார். அந்த பாடசாலையை கடந்து போகிற போது, இதுதான் எனது பாடசாலை எம்பாய், இதுதான் எனது பாடசாலை என்றால் பாடசாலையின் உறுதி என உண்டவையில் இருக்கார். நீ படிக்கின்ற பாடசாலை இது சாதாரணமாக பேச்சு வழக்கில் உள்ளது. ஒருவர் ஒரு கடையிலே வேலை செய்வார், கடைக்கு 40 பேர் வேலையாக இருப்பார்கள், ஒருவன் பொஸ்ஸாக இருப்பான், கடையின் ஓனர். இந்த வேலையிலே கடையிலே வேலை செய்கின்றவன்
அந்த கடையை இதுதான் என்கிற கடை என்று சொல்வான். இதுதான் என்னுடைய கடை என்று சொன்னால் அவனுக்கு உரிமையாகிவிட்டு உறுதி. என்ன சகோதரர்களே, எல்லா பாசையிலும் சாதாரணமாக உள்ள விடயம். நீங்கள் பொன்ஜாதிர வீட்டில் குடியிருக்கிற போது எந்த ஊர் என்று சொல்லையிலே கூச்சம் இல்லாமல் அது எப்ப உறுதி எடுத்துக்குவாங்க செல்லக்கு வழங்குதானே. உங்களோட ஊர் என்று சொல்ல உறுதியை கொண்டு வாங்கண்டால் நான் கேட்கிறேன். நான் எனக்கு ஒரு சொன்னால் இது நம்மளோட வீடுண்டா உங்களோட சொந்த வீடான்னு நான் கேட்கிறேன். யாரு சொன்னாலும் நான் கேட்பேன். இல்ல உங்களோட மனைவியிட வீடான்னு கேட்பேன். அவருக்கு வழங்கப்படுத்தணும். மனைவியிட சொத்தும் அல்ல, மச்சினம் மாறவும் அல்லது மாமனாருடைய சொத்து அல்லது மச்சினையும் இல்ல மாமனாருடையும் இல்ல. இந்த வீட்டில அந்த பெண் இருக்கிறாளே, அந்த பெண்ணினுடைய சகோதரன் ஒரு கவர்மெண்ட் ஜாப் உள்ளவராக இருப்பார். அவரை இன்னொரு இடத்திலிருந்து மாப்பிள்ளை கேட்டு வருவார்கள். கேட்டு வந்தால் இவர் சொல்லுவார், எங்க வீட்டு ஒரு தங்கச்சி இருக்கா, ஒரு சிஸ்டர் இருக்கா, 30 வயசாயிட்டு அல்லது எத்தனையோ குமர் பிள்ளையா இருக்கா, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இவரை உங்களுக்கு தர முடியாது, ஏனென்றால் தந்தால் இந்த பிள்ளை வாழ வைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். எதற்காக? இந்த பிள்ளைக்கு நீங்க ஊடு கட்டுவீர்கள் என்றால் எங்கட மகனை உங்களுக்கு தரும் என்று சொன்னால் யாருடைய சொத்திலிருந்து ஊடு கட்டப்படுகிறது? யாருடைய சொத்திலிருந்து அந்த வீடு கட்டப்படப்போகிறது? உனது மச்சினனுடைய சொத்திலிருந்து. சுபஹானல்லாஹ். யாருடைய சொத்து? உனது மச்சினன். நீ எந்த ஊர் என்று சொன்னாயே அந்த உண்ட வீடு அது உனது வீடு அல்ல, உனது மச்சினன் வீடு அல்ல, உன் மாமனாரின் வீடு அல்ல, உங்க மாமியார வீடு அல்ல, உன்னை சேர்ந்தவன் வீடு அல்ல. உனது மச்சினன் எங்க போய் கல்யாணம் செய்திருக்கானோ அந்த வீட்டுக்காரன் அவன் உழைச்ச சொத்து, அதிலிருந்து வீடு கட்டப்பட்டது. மறுமையிலே நீ செய்கின்ற நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத்து இவைகளை எல்லாம் அப்படியே டோட்டலாக கொடுத்து போட்டு தஹஜ்ஜத்தோடு துஆ கேட்கிறாயா, கொடு நன்மை. யாருக்கு? அது அங்க போனா விளங்கும். உங்களோட தட்டுகள் எல்லாம் காலியா பேத்திடும். அன்றைக்குரிய சகோதரர்கள், இது நடக்கிறது மாபெரிய அநியாயம். இந்த மாபெரும் அநியாயங்கள் இது ஒரு நெட்வொர்க்காக ஒன்றோடு ஒன்று பின்னியதாக தொடர்ந்து கொண்டு செல்கின்றது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? 1 லட்சம் ரூபாய் கைக்கூலி வாங்குவது அல்ல, அது சின்ன விடயம். வெளியூர்களிலே இந்த கலாச்சாரம் இருக்கிறது, கைக்கூலி என்ற கலாச்சாரம் சற்று இருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், எங்களது பிள்ளையை நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லுகிற போது மாப்பிள்ளை தரப்பிடம் கேட்பார்கள், நீங்கள் எத்தனை பவுன் நகை போடுவீர்கள்? இது அவர்கள் வாங்குகின்ற கைக்கூலி. ஒரு 10 பவுன் நகை, 15 பவுன் நகை போட வேண்டும், அல்ல 20 பவுன் நகை போட்டு அனுப்ப பவுன் நகை போடுவீர்கள், இது அவர்கள் வாங்கட்டும். ஒரு 20 பவுன் நகை என்றால் அது பெரிய ஒரு அமௌண்ட் ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் நகை போட்டு அனுப்ப வேண்டும் என்று ஒரு மாப்பிள்ளையின் குடும்பம் அந்த பெண் தரப்பிடம் சொல்லுகிறது, ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது சகோதரர்களே? 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வீடு கட்டிடலாமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு BA கிராஜுவேட், ஒரு GAQ என்னையோ ஒன்றை முடிச்சிட்டார் என்றால் அவருக்கு கால ஓடுதா கை ஓடுதா, அவருக்கு எத்தனை கோல்டு மெடல்கள். சுப்ஹானல்லாஹ். சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய மரியாதை, நரகவாதிகளுக்கு வழங்கப்படுகின்ற மரியாதை. மறுமை நாளையிலே அல்லாஹ் சொல்கிறான், ஊராருடைய சொத்தை, ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சொத்துக்களை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து சாப்பிட்டார்களே அவர்களுக்கு கடினம் நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நல்ல செய்தி சொல்வாயாக. நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நல்ல ஒரு பசாரத் சொல்வாயாக, நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நன்மாராயணம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு BA முடிக்கிறண்டால், ஒரு கவர்மெண்ட் ஜாப் முடிக்கிறண்டால் அந்த வீட்டுக்கு ஒரு 30 லட்சம் தேவைப்படுகிறது. காணி 3 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுக்க வேண்டும். ஏக்கர் காணி எவ்வளவு? 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம். 5 ஏக்கர் காணி என்றால் ஒரு 30 லட்சம் குறைந்த கணக்கு. 30 லட்சம் 30 லட்சம் 60 லட்சம். அதனோடு போதுமாய்க் கொள்வாரா? காசி ஒரு 5 லட்சம் கேட்பார். எதற்கு கேட்பார்? வக்கில்லாத நாய் எதற்கு கேட்கிறான்? வெக்கம் இல்லாமல் தன் பொண்டாட்டிக்கு மகர் கொடுக்க கேட்கிறான், தன் பொஞ்சாதிக்கு ஆடை வாங்க கேட்கிறான்.
அடே உனது சொத்திலிருந்து நீ ஆடை கொடுக்க வேண்டும். அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்தியா குடுப்பு வாங்க போறாரு. நீ இந்தியாவுக்கு ஊராட காசில் வாங்குறதோடு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு புடவை கடையில போய் சொந்த காசில் வாங்கி கொடுத்தால் அது அல்லாஹ் இடத்துல எவ்வளவோ பெருமதியா. அதை விட்டு கல்யாணமா இந்தியா கூடுவாங்க போறான். என்ன இந்தியாவுக்கு போறோம்டால் சொந்த காசுலையா? பொஞ்சாயிரம் என்று பறிச்ச காசு. வெக்கக்கேடு, கேவலம். கல்யாணத்தில் ஃபேஷன் முன்னேற்றம். இது ஒரு பெருமையா? கேவலம் இல்லையா? பிச்சைக்கார தன்மை இல்லையா? அறிவறுப்பு இல்லையா? அசிங்கம் இல்லையா? ஒரு கௌரவம், மானம், மரியாதை. இஸ்லாத்திலே பிச்சை கேட்பதற்கு அனுமதி யாருக்கு? தன் சொத்துக்களை எல்லாம் ஒரு இழந்து விட்டான். வெள்ளம் வந்தது, அழிந்து விட்டது. நெருப்பு ஏற்பட்டது, அழிந்து விட்டது. அனாதையாகி விட்டான். சொத்தெல்லாம் அழிந்து விட்டது. அவனுக்கு ஏற வழி இல்லை. பாப்பா இப்படித்தான் நடந்து விட்டது, எனக்கு உங்களால் தர்மம் செய்யுங்கள் என்று அப்படியாக ஒருவன் கேட்கலாம். அதை விட்டு பிச்சை கேட்கிறார்கள். இவர்கள் பிச்சைக்காரர்கள், கௌரவ பிச்சைக்காரர்கள், மாடர்னைஸ் பிச்சைக்காரர்கள், அறிவறுப்பானவர்கள். ஊராளிடம் கையேந்தி கேட்கிறார்கள். அதற்கும் அப்பால் வழிப்பறை கொள்ளைக்காரர்கள். வழியிலே போகிற போது கொள்ளை அடிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? மாப்பிள்ளை வருவார் அல்லது மாப்பிள்ளை குடும்பத்தார் வருவார்கள். ரோட்டிலே வார போது ஒரு ஊடு ஒன்று உயர்த்தி கட்டப்படுகிறது. பார்ப்பார்கள், ஆஹா என்ன ஊடு, எவ்வளவு பெரிய ஊடு, ஒரு முழு வளவு வர கட்டப்படுகிறது. அப்ப விசாரிப்பார். என்ன விசாரிக்க? வீட்டில் ஆம்பளை பிள்ளைக்கான், அவன் யூனிவர்சிட்டியில படிக்கான் அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கான் அல்லது எங்கேயாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கிறான். அப்ப நம்ம வீட்டில் ஆம்பளை பிள்ளைக்கான், அவன் யூனிவர்சிட்டியில படிக்கான் அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கான் அல்லது குறிப்பாக வாப்பா மாரை விட எங்களுடைய தாய்க்குலம் இருக்கிற நரகத்துக்கு பெரும்பாலும் செல்லக்கூடியவன் ஆண்களை விட பெண்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இந்த தாய்க்குலம் நரகத்தின் விரல்களாக போகின்ற இந்த தாய்க்குலம் அதை பார்த்து ஆசைப்படுகிறது. உடனே கண் வைக்கிறார்கள். இந்த வீட்டில பெண் எதுவும் இருக்கிறதா விசாரிக்கிறார்கள். வெளியிலே ஆள் போடுவார்கள், எவ்வளவு சொத்து இருக்கிறது விசாரிப்பார்கள். இப்போது ரேட் பேசுவார்கள். பஸ்ஸில ஏறி கொள்ளையடிக்கிறானே, பஸ்ஸில ஏறி கொள்ளையடிப்பவன் கொள்ளையடிக்கிற போது கத்தியை காட்டுவான். கழுத்தில் இருக்கிற களத்தம்பன் கத்தியை காட்டு குத்தி போட்டு நம்பான். அப்ப பயத்துல கலத்தி கொடுக்கிற மாதிரி இவர்கள் ஒரு ஜொப்புள்ள மாப்பிள்ளையா முற்பன் வானத்திலிருந்து விழுந்த மாதிரி இவர்கள் நினைச்சவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையும் ஜொப்பு வார மாதிரி அடே ஒரு கரப்பொழில் உன் பிள்ளைகளை அப்படியே மோடனாக்கி விடுவான் அல்லாஹ் தஆலா. அடுத்த காலத்தில் கொழும்புக்கு போந்த மாதிரி இவர்கள் நினைச்சவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையும் ஜொப்பு வார மாதிரி அடே ஒரு கரப்பொழில் உன் பிள்ளைகளை அப்படியே மோடனாக்கி விடுவான் அல்லாஹ் தஆலா. அப்செட் ஆயிரும் பிள்ளை சும்மா பஸ் வேன் பிறண்டு அதோட கணக்கு முடிஞ்சு அவர் போற நரகத்தில் போய் தான் கல்யாணம் முடிக்கணும். இதான் லைஃப். இதற்கிடையில் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை மறந்து ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலை மறந்து பேரம் பேசுகிறோம். இந்த ஆம்பளை பிள்ளை எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் என்று அவ்வளவு சொத்தையும் அப்படி அபகரிக்கிறோம். கல்யாணத்தை பேசுவார்கள், பேசுகிற போது சிம்பிளாக பேசுகிறார்கள். ஒன்றும் தேவையில்லை, இந்த இருக்கிற ஊடே போதும், இதுவே போதும் என்பார்கள். கல்யாண பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. கடைசியாக திருமணம் முடிக்க போகின்ற அந்த தருணம் வருகிற போது கேள்விப்பட்டார்கள் இவர்களுக்கு மெயின் ரோட்டிலே ஒரு கடை ரூமாம், அங்கால் இந்த இடத்திலே நல்ல ஒரு வயல் நிலம் இருக்கிறதாம், இங்கேயும் வளவு இருக்கிறதாம், அங்கேயும் சொத்து இருக்கிறாம் என்றெல்லாம் சொத்தை எல்லாம் கேள்விப்பட்டதன் பின்னால் கல்யாண தருணத்திலே நாளை கல்யாணம் இரவிலே ஒரு பெரளியை போடுவார்கள். ஒரு பெரளி, ஒரு ஆர்ப்பாட்டம். எல்லாம் பேசியாச்சு, பொன் பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பேசியாச்சு, 2 பேரும் தனிமையிலிருந்து கதைச்சாச்சு, அன்பை பரிமாறியாச்சு, 2 பேரையும் சேர்த்து விடுவதா மிச்சம். மனங்கள் ஒன்று சேர்த்து விட்டது இறப்பினர். மற்ற சொத்துக்களை அப்படி அபகரிப்பதற்காக கொழும்பிலேயும் அவர்களுடைய தம்பிக்காரன் அல்லது காக்காக்காரன் ஆஸ்திரேலியாவிலிருந்து லண்டன்ல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு கடரூம வாங்கி போட்டிப்பான், ஒரு ஊட வாங்கி போட்டான். இந்த எல்லா லிஸ்டையும் வச்சுக்கி கடைசியா எல்லாம் முடியும் நேரம் இப்படி உங்களுக்கு எல்லாம் இருக்காமே, உங்களுக்காக 2 பிள்ளை தானே, அப்ப அதையும் தெரியலாம் தானே என்று ஒரு கருத்தை கேட்பார்கள். கேட்டால் திரையேலாண்டால் அப்ப கல்யாணம் இல்லை, அப்ப கல்யாணம் இல்லை. கல்யாணம் இல்லை என்றால் எங்க போவது?
மானம் மரியாதை எல்லாம் போக போகுது. பெண் தரப்பு என்ன செய்வார்கள்? இப்போது தத்தளிப்பார்கள். எல்லாம் சொல்லிவிட்டோம், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தோம், கல்யாணம் நடக்க போகிறது என்று ஆசையோடு இருந்தோம், பிள்ளைக்கு வாழ்க்கை அடைக்க போகிறது என்று இருந்தோம். இப்போது இந்த தருணத்திலே கங்கட்டு போயிடுவான், சதிமானம் உளுந்துருவான், இடி உளுந்துருவான் என்று எத்தனை பெற்றோர் முறப்படுகிறார்களே. இந்த நிலையிலே இந்த மாப்பிள்ளையை பெற்ற அந்த குடும்பத்தினர் என்ன செய்கிறார்கள்? கல்யாணம் இல்லை என்பார்கள். பிள்ளையின் வாழ்க்கை போவதா, சொத்தை பார்ப்பதா? இந்த நிலையில் கஷ்டப்பட்டு வெளிநாடு சென்று அவன் கனடா சென்று உழைத்திருந்தாலும் இவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு இந்த ஊடு தேவையில்லை, கொழும்பூடு அல்லது அதுவும் இதுவும் வேணும் என்றார்களே, கடலும் வேணும் என்றார்களே. என்ன செய்வது? எல்லாத்தையும் எழுதி தருவதாக அப்படியே அவர்கள் உடன்படிக்கைக்கு வருவார்கள். எப்படியோ கல்யாணத்தை முடிப்பார்கள். மனங்கள் பத்துகிறது, உள்ளங்கள் வேகுகின்றது, ரத்தம் கொதிக்கிறது. இந்த சதிமான குடும்பம் எல்லாத்தையும் அபகரித்து விட்டு என்று உள்ளத்திலே மனவேதனையோடு முகத்திலே பொய்யான சிரிப்பை வெளிப்படுத்தியவர்களாக கல்யாணம் நடக்கவில்லையா? இவர்களுக்கும் பஸ்ஸிலே ஒரு ஏறிக்கொண்டு கத்தியை காட்டிக்கொண்டு மாலையை பறிக்கிறவனுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? அவன் இவனை விட மாபெரிய கொள்ள. இந்த சீதனம் வாங்குறவன் இவன் பெரும் பயங்கர கொள்ளைக்காரன், பயங்கர வழிப்பறி கொள்ளைக்காரன். இவ்வாறான மாப்பிள்ளைகளுக்கு உண்மையான இஸ்லாமிய பெண் செய்ய வேண்டிய தெரியுமா? இவ்வாறு அவன் கேட்கின்ற போது வீட்டில் உள்ள தும்பு கட்டை எடுத்துக்காந்து, ஈக்கு வார கட்டை எடுத்துக்காந்து வெளியிறங்கிற நாயை என்று சொல்ல வேண்டும். நாயை விட மோசமானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படியான நன்றி கட்ட சமுதாயத்தை நாய் என்று சொல்கிறான். நாயை விட மோசமானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்திலே நாய் கோப்பிட்டு பேசுகிறான், இன்னொரு வசனத்திலே கழுதை என்று பேசுகிறான். மதகுருமார்களாக இருந்து, ஏடு சுமந்தவர்களாக இருந்து, அந்த ஏட்டும்படி வாழாமல் அதன்படி வாழாமல் நடக்கின்ற இது எல்லோருக்கும் தெரிந்தது. குர்ஆனிலே இன்னும் ஒரு அறிஞர்களை அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை மறந்து உலகத்தினுடைய பேராசைகளுக்கு ஆசைப்பட்டு இறைவனின் நியமத்தை தூக்கறிந்தார்களே, அவ்வாறான அறிஞரை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறான். அல்லாஹ்வினுடைய நியமத்தை தூக்கறிந்தார்களே, அவ்வாறான அறிஞரை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறான். உலகத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக, உலகத்து சொத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டு இறைவன் ஹராமாக்கியதை தந்திரோபாயங்களின் மூலமாக ஹலாலாக்க நினைத்தார்களே, இவர்களை பன்றி குரங்கு என்று சொல்லவில்லை, பன்றி குரங்காக மாற்றினோம் என்று சொல்கிறான். பன்றி குரங்காக மாற்றினோம் என்கிறான். இதற்கு அப்பால் அழகாக புத்தியை கொடுத்திருந்தோம். அவர்கள் அதை கொண்டு சரியானதை சிந்திக்க மாட்டார்கள். செவிப்புலனை கொடுத்திருந்தோம், நல்லதை கேட்க மாட்டார்கள். இது போன்ற பயான்களை கேட்க மாட்டார்கள். மாறாக கும்மாளம் கூத்து சிந்திக்க மாட்டார்கள். ஒருவருடைய சொத்துக்களை எப்படி அபகரிக்கிறதுக்கான வழிகளை சிந்திப்பார்கள். இவ்வாறானவர்களை பற்றி செல்லுகிற போது அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்ற மிருக ஜாதிகள் என்கிறான். இல்லை, அதை விட மோசமான கூட்டம் என்கிறான். இதெல்லாம் இறைவன் சொல்கின்றது, அன்சார் மௌலவி சொல்வது அல்ல. இப்படி படைத்த ரப்பு மிருகங்கள், பன்றி, கழுதை இவைகளுக்கு ஒப்பிட்டு ஏன் சொல்கிறான்? அன்பிற்குரிய சகோதரர், சிந்தித்து பாருங்கள். இந்த அளவுக்கு பயங்கரமான கொள்ளை, எந்த அளவுக்கு உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இவர்கள் சீதனங்கள் வாங்கிவிட்டு நேர்மை பேசுகிறார்கள், சமூக சீர்திருத்தம் பேசுகிறார்கள். யார் சமூக சீர்திருத்தம் செய்வது? சமூக சீர்திருத்தத்தின் முதலாவது சீர்திருத்தம் என்ன? முதலாவது இந்த சீதனத்தை ஒழிக்க வேண்டும். சீதனத்தை ஒழிப்பதன் முதலாவது கட்டம் என்ன? என்ன செய்யப்பட வேண்டும்? ஆண்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் மீது அல்லாஹ் சுமத்தாட்டிய கடமையான நீங்கள் தான் உங்களுடைய வீடுகளை கட்டுவதென்ற அந்த கடமையை பொறுப்படுங்கள். நீங்கள் குடியிருக்கும் வீடுகள் யார் யாருக்குடைய சொத்துகளினால் கட்டப்பட்டதோ அந்த மற்றவர்களுக்கு சேர்த்து விடுங்கள். எவர்களுக்கு சேர வேண்டும் அவர்களுக்கு சேர்த்து விடுங்கள். நீங்கள் இஸ்லாமிய முறையின் பக்கம் தௌபா செய்து மீண்டு வாருங்கள். படைத்த ரப்பு மன்னிப்பாளன், மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். இறைவனுடைய செய்தி தெளிவானது, குர்ஆனிலே தெளிவாக வந்திருக்கிறது. இவ்வளவு விளக்கமாக மௌலைமார்கள் பேசுவதற்கு தயாரில்லை. காரணம், அவர்கள் வெளியிறங்க வேண்டிய நிலை. அவர்கள் வெளியிறங்க வேண்டும் என்பதால் அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். அதனால் நீங்களும் குற்றவாளிகள், அவர்களும் குற்றவாளிகள். சொல்லவில்லை என்பதால் அவர்கள் சாபத்துக்குரியவர்கள். குர்ஆன் அதை சொல்லுகிறது. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையனாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். வேதத்தில் தெளிவாக மக்களுக்கு நேர்வழி இன்னதென்று நாம் சொன்னதன் பின்னரும் எவர்கள் மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்லாமல் மறைத்தார்களோ
உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ் சாபமிடுகிறான். சாபமிடுபவர்களும் சாபமிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் மதகுருமார்கள் சொல்லவில்லை என்பதால் நீங்கள் தப்ப முடியாது. ஏன்? குர்ஆன் என்பது எல்லோருக்கும் தெளிவாக வந்தது. மொழிபெயர்ப்பு எங்கும் நிறைந்திருக்கிறது. படிக்கலாம், எடுத்து நடக்கலாம். மறுமையிலே காரணம் சொல்லி தப்ப முடியாது. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாம் மறுமையை நம்பி இருந்தால் எல்லாமே சாத்தியம். சஹாபாக்கள், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மறுமையை நம்பினார்கள், மறுமை உண்மை என்று வழங்கினார்கள். இந்த சொத்து சுகங்கள் எங்களை காப்பாற்ற மாட்டாது. உலகம், இந்த உலகத்தை போன்று 2 உலகம் நிறைய தங்கம் இருந்தாலும் மறுமை நாளையில் இறைவனின் தண்டனையிலிருந்து காப்பாற்ற மாட்டாது என்று நம்பியதால் இஸ்லாம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொந்த ஊரை விட்டும் வெளியிறங்கினார்கள். சொந்த ஊரில் விட்டும் வெளியிறங்கித்தான் இஸ்லாத்தின்படி வாழ முடியுமா? வாழ்ந்து கொள். அதனால் ரசூலுல்லாஹ் இங்கே அனுப்புகிறார்கள். அபிசீனியா, ஆசியா கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அனுப்புகிறார்கள். அந்த ஆப்பிரிக்கா கண்டம் இன்று கூட வறுமையிலே தான் இருக்கிறது. எதியோப்பியாவுக்கு அனுப்புகிறார்கள். எதியோப்பியா இன்றும் வறுமையின் உச்சத்திலே உலகத்திலே இருக்கிற நாடு. மக்காவிலே இருந்து இஸ்லாத்தின்படி வாழணுமா? ஊரை இடுங்கள், ஊரை இறங்கள், சொத்தை இறங்கள், குடும்பத்தை இறங்கள். நரகத்திலிருந்து தப்ப வேண்டுமா? எதையும் நீங்கள் இழக்கலாம், முழு சொத்தையும் இழக்கலாம். அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்புவதற்கு அதுதான் வழி என்றால் எந்த கௌரவத்தையும் இழக்கலாம். எல்லாத்தையும் இழந்து நரகத்திலிருந்து தப்புவதற்கு வழியை தேடுங்கள். நீங்கள் போகின்ற இடம் இருந்த இடத்தை விட ஆப்பிரிக்கா நாடு, எதியோப்பியா போன்று கஷ்டமான பிரதேசமா இருந்தாலும் போகத்தான் வேண்டும். இதுதான் அல்லாஹ்வையும் ரசூலையும் பயந்தவர்கள் செய்ய வேண்டியது. அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் நீங்கள் செய்வீர்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியிருந்தால் செய்வீர்கள். மறுமை நாளையிலே அல்லாஹ் உங்களை மஹ்ஷர்ல எழுப்பி நித்தாட்டி வச்சு வைக்கின்ற போது 50,000 வருஷம் என்ன பதில் சொல்வீர்கள்? 50,000 வருஷம், ஒரு 50 வருடம் குடும்ப வாழ்க்கைக்காக யாருடைய சொத்துக்களை அபகரிக்கிறீர்களே, நல்லா இருக்கணும் என்பதற்காக, மற்ற நம்மளை நல்ல முறை போட வேண்டும் என்பதற்காக யாருடைய சொத்தை அபகரிக்கிறோமே, 50,000 வருஷங்கள் மஹ்ஷர் மைதானத்திலே தத்தளிப்போம், நிர்வாணிகளாக ஓடி செய்வோம். என் மனைவி என்னை கண்டு ஓடுவாள், என் தாய் என்னை கண்டு ஓடுவாள், சகோதரி ஓடுவாள், சகோதரன் ஓடுவான், நண்பன் ஓடுவான். அல்லாஹ்வின் அருள் இருந்தால் தவிர வேறு வழி இல்லை. யாருக்கு அந்த அருள், யாருக்கு அந்த ரஹ்மத்? இறைவன் எவர்களை அந்த அருளைக்குள் அருளினால் சூழ்வான். உலகத்திலே மறுமை நாளையை பயந்து இந்த அந்தஸ்து, பதவி, பட்டங்கள், சொத்துக்களை, தனக்கு உரிமை இல்லாதவைகளை இழந்தார்களே அவர்களுக்கு. எனவே சகோதரர்களே, உலக சௌபாக்கியத்தை கருதி நரகத்தின் தண்டனையை வாங்காதீர்கள், நரகத்தின் தண்டனையை வாங்காதீர்கள். இன்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் தண்டனை மிகவும் கடினமானது. அவனுடைய தண்டனையிலிருந்து உங்களை, உங்களுடைய சொத்துகள் பாதுகாக்காது. யவத்துல் முஜ்ரிமு, ஒரு பாவம் செய்து இறை சட்டத்துக்கு மாற்றமாக இங்கே நடந்தவன் மறுமை நாளையிலே ஆசைப்படுவான். மஹ்ஷரின் தண்டனையை காணுகிற போது, நரகத்தின் தண்டனையை காணுகிற போது நினைப்பான், என் தாயை கொடுத்து விட்டு எனக்கு பதிலாக இந்த தண்டனையிலிருந்து தப்ப வேண்டும் என்று நினைப்பான். தாயை கொடுத்து விட்டு அது நடக்காது. பிள்ளைகளை கொடுத்து, சொத்துக்களை கொடுத்து, மனைவியை கொடுத்து, கொடுப்பதையெல்லாம் இங்கே கொடுங்கள், இங்கே கொடுங்கள். ஏழையானாலும் பரவாயில்லை, உங்கள் மனைவியர்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள். மனைவிக்கு அன்பான முறை எடுத்து சொல்லுங்கள், இது உனக்குரிய சொத்து அல்ல, இன்னார் இன்னாருக்கு சேர வேண்டியது, தவறான முறையில் வந்திருக்கிறது. உன்னோடு நான் விவகார வரை வாழ்ந்திருந்தேன், உன்னை இதுவரையும் காப்பாற்றினேன், ஏதோ உனது நீ தந்த சொத்திலிருந்து அதை உழைச்சி காப்பாற்றேன். இனிமேல் சொத்துக்களை உரியவருடன் சேர்ப்பிப்போம். அறியாமல் நாம் ஒரு பாரிய தவறுகளை ஆகிவிட்டோம். நீ அல்லாஹ்வை பயந்து கொள், என்னோடு நீ வா, உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று நீ தைரியப்படுங்கள். அவளை ஈமான்தாரியாக மாற்றுங்கள். அவளுக்கு ஹாஜரா நாயின் வரலாற்றை சொல்லுங்கள். அல்லாஹ்வின் கட்டளை என்று ஒன்று வந்தது, பாலை வனத்திலே கொண்டு போய் அல்லாஹு தஆலா விட சொன்னான். அந்த பெண் உத்தமமான பெண் அதற்கு தயாரானாள். பாலை வனத்திலே, மனித சஞ்சாரம் இல்லாத நிலத்திலே, புட்பூண்டுகள் இல்லாத இடங்களிலே, பறவை பட்சிகள் இல்லாமல் வெறும் அனல் நிறைந்த அந்த இடத்திலே அல்லாஹ்வின் கட்டளைக்காக அந்த பெண்ணை கொண்டு விட்டார்கள். அப்போது அந்த பெண்ணுக்கு ஏன் விடுகிறார் என்று தெரியவில்லை. கேட்கிறார், இது அல்லாஹ்வின் கட்டளையா? அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஏவினானா? அவர் ஆமென்ற பதிலோடு போனார். அப்ப அந்த பெண் என்ன சொன்னார்? அல்லாஹ்வை பயந்தவள், மறுமையை நம்பினவள், மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி அடக்கின் போது நான் தப்ப வேண்டும் என்றால்
அவள் சொன்னாள் பதில். என்ன பதில் சொன்னாள்? அப்படியா, அல்லாஹ்வின் கட்டளைக்காக என்னை நீங்கள் விடுகிறீர்களா? இந்த பாலைவனத்தில விடுகிறீர்களா? மனித ஜீவன் இல்லாத இடத்துல விடுகிறீர்களா? தண்ணீருக்கு ஒரு சுடர் தண்ணீருக்கும் வழி இல்லாத இடத்துல விடுகிறீர்களா? அல்லாஹ்வுக்காக விட்டால் நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன். அந்த பெண்ணை சொன்ன பதில் என்ன? அப்படி என்றால் அல்லாஹ் என்னை பாழ்படுத்த மாட்டான், என்னை நாசப்படுத்திட மாட்டான் என்று தவக்கல் வைத்தார்கள். அன்பிற்குரிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சகோதரர்களை, மறுமை நாளை நினையுங்கள். குர்ஆனினுடைய சட்டத்தை பக்கம் திரும்பி பாருங்கள். மனோ இச்சைகளை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாம் இப்போது இருக்கக்கூடிய நாம் இந்த நிகழ்ச்சி முடிந்து வீடு போகுமா என்றது உறுதி இல்லை. இதோ இருக்கக்கூடிய அலை இப்படியே கிளம்பி வந்து விட்டால் நாம் யாரும் இல்லை, கனப்பொழுதிலே நாம் அழிந்து விடுவோம். அல்லது இறைவன் இந்த இடத்திலே கீழே உள்ள மலைக்கு கட்டளையிட்டு விட்டால் இரண்டாக பிளந்து விடுவோம். நாம் இல்லை. இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்விடம் என்ன சொல் செல்ல போகிறோம்? அங்கே வீட்டிலே நாம் அடக்கி வைத்திருக்கக்கூடிய எந்த சொத்தும் எங்களை காப்பாற்ற முடியாது, எதுவுமே காப்பாற்ற முடியாது. எனவே இது வாழ்க்கை அல்ல. அழிய வந்த இடம், அழிய வந்த இடம், வாழ வேண்டிய இடம் எங்கோ இருக்கிறது. அந்த இடத்தை தேடி போக போகிறோம். எனவே அழிய வந்த வாழ்க்கைக்காக, அழிவே இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக நரகத்தை தேர்ந்தெடுத்து 50,000 வருடம் ஒரு நாள் மஹ்ஷர் மைதானம், அதிலிருந்து சென்றால் அதற்கு அப்பால் நரக வாழ்க்கை, கோடான கோடி வருடம் நெருப்பிலே பெறல வேண்டும், நெருப்பிலே பெறல வேண்டும். நாம் அனுபவித்தோமே. பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் கேட்டோம், காசு இல்லை. அட்டாச் பாத்ரூம் கேட்டோம், மார்பிள் போட்டு கேட்டோம். இப்படியெல்லாம் கேட்டு 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 யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்த சொத்துக்களை அபகரித்தோமே, பஞ்சனை மெத்தை போட்டு கேட்டோம். இதெல்லாம் மர்ம நாளையில எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ற மாதிரி இல்லாதவர்களின் சொத்துக்களை, அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்கள். அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் நெருப்பைத்தான் என்று சொல்கிறான். அவர்கள் நரகம் தான் போய் சேர்வார்கள் சொல்றான். நாங்கள் படுக்கிற மெத்தை நெருப்பு மெத்தை. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். சீதனம் வாங்கிய உங்களுடைய வீட்டிலே அந்த கட்டிலே உங்களுக்காக போடப்படுகிற மெத்தை நரக நெருப்பின் மெத்தை என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தரப்படக்கூடிய 6 மாத சோறு இருக்கிறதே, நரக நெருப்பு 6 மாத சோறு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் பொட்டிக்காசின் பெயரால் உங்களுடைய உம்மாமாருக்கும் சாட்சிமாருக்கும் வாங்கி கொடுக்கிறீர்களே, இது நரகத்தின் நெருப்பு பொட்டி என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறே நீங்கள் பெண் தரப்பிடமிருந்து எதையெல்லாம் தந்திரோபாயத்தின் மூலமாக மற்றும் நேரடியாக எல்லாம் அபகரிக்கிறீர்களே, நரகத்து சொத்துக்களை உங்கள் மீது நீங்கள் போட்டுக் கொள்கிறீர்கள், உங்களை கொண்டு நரக நெருப்பை மூட்டுகிறீர்கள் என்பதை மனதில் பதிய வைத்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த மாபெரிய கொடுமையிலிருந்து நீங்களும் விடுபட்டு, சமுதாயம் விடுபட்டு, பெண்கள் ஆண்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய ஒரு சமூக சீர்திருத்தமான அமைப்பை உருவாக்குவதற்கு பாடுபடுங்கள். இதை நிறுத்தினால் வட்டி குறையும், வட்டி கொடுக்கல் வாங்கல் குறையும். ஏன் வட்டிக்கு வாங்குகிறான்? ஏன் சொத்துக்களை கூட தேடுகிறான்? இதை நிறுத்தினால் இன்னொரு அண்ணன் எத்தனையோ சொத்து ரீதியான பாவங்கள் குறையும். மக்கள் ஏமாற்றுவது குறையும். எமது பகுதியிலே சொத்துக்காக எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பெரும் பாவங்கள், இறைவனுடைய தண்டனை எங்கள் மீது இறங்குவதற்கு காத்திருக்கக்கூடிய நிலையிலான மாபெரிய பாவங்கள் நிறைந்து இருக்கிறது. எதற்காக? குறைஞ்சபட்சம் மீன் வித்து செல்கிறானே பாதையிலே, அந்த மீன் வித்து செல்கிறேன். நேற்று நாரிய ஐஸ் மீனை அவன் வித்து செல்கிறான். நேற்று நாரியது, அதில் ஐஸை போடுகிறான், கடல் மண்ணை கலக்கிறான், புது மீனை போன்று எடுத்துக்கொண்டு வருகிறான். அவன் அழகாக வித்து போகிறான். நல்ல மீனா என்று கேட்டால் ஓமங்கிறான். இது நல்ல, உங்களிடம் பொய் சொல்லுவேன் நான் மௌலவி என்று சொல்லி அவன் சொல்லி அப்படியே நாரின மீனை வித்து விட்டு போகிறான். ஐஸாக இருந்தது வழங்கவில்லை. மனைவியிடம் எடுத்து சென்றால் இது என்ன நாரின மீன் என்கிறான். ஏன் தெரியுமா? அவன் அந்த ஐஸ் மீனை அவித்து வீட்டில் இருக்கிற குமரை காப்பாற்ற வேண்டும் என்று அவனுடைய நிலை. வீட்டிலே வசதி இல்லை, வீடு கட்ட வேண்டும், கஷ்டப்பட்டு அத்திவாரத்தை போட்டு விட்டேன், மேசனுக்கு காசு கொடுக்க வேண்டும், அங்க நில வாங்க வேண்டும், கல்லு வாங்க வேண்டும், காசு இல்லை. பொய் சொல்லி எப்படியோ ஏமாற்றியாவது, மற்றவருடைய சொத்தை சுரண்டியாவது, அப்படித்தான் வீடை கட்ட வேண்டும். அரசாங்க காரியங்களுக்கு போகிறீர்கள், அங்க அரசாங்க உத்தியோகத்திலே ஒரு பேப்பர் எடுப்பதென்றால் 100 ரூபாய் மஞ்சள் நோட்டு போக வேண்டும், பிறகு ரெட் நோட்டு போக வேண்டும், பச்சை நோட்டு போக வேண்டும். ஏன்? அவன் பார்க்கிறான் கவர்மெண்ட் தரக்கூடிய சம்பளம் காணாது, 20,000 காணாது, வீட்டிலே குமர் இருக்கிறான், வீடு கட்ட வேண்டும். இது ஒரு தண்டனை என்றால் அவர் வீடு கட்டி வீடு வாங்கினால்
அவர் வீடு வாங்கியதால், சீதனம் வாங்கியதால் அல்லாஹ் அவருக்கு பொம்பளையை கொடுத்து, அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை, நீ ஒரு வீடு கட்ட பின்வாங்கியதால் 5 வீடு கட்டாண்டு 5 பொம்பளையை கொடுக்கான், அல்லது 2 வீடு கட்டி 2 பொம்பளையை கொடுத்து, அது தண்டனை. ஒவ்வொருவர் நாம இப்ப கல்யாணம் முடிக்கிறதுக்கு வீடு கட்ட பின்வாங்கிறோமே, நீங்க வாழ்க்கையில வீடு கட்டுவது இல்லையா? கட்ட போறேன். உங்களுக்கு ஒரு வீடு கட்ட விட்டேன், அல்லாஹ் பொம்பளை பிள்ளையை தந்தால் திருப்பி திருப்பி உழைச்சு கட்டுறான். அப்படி கட்டுற போது எவ்வளவு அநியாயத்தை செல்லாய். அரசாங்கம் தருகின்ற சம்பளம் காணாதண்டு கிம்பளம் என்ற பெயரிலே, அன்பளிப்பு என்ற பெயரிலே, நற்காட்சி என்ற பெயரிலே, அல்லது சந்தோஷ காட்சி என்ற பெயரிலே 1000 2000 என்று மக்களிடம் சுரண்டுகிறாய். சுரண்டி லஞ்சம் வாங்கி நெருப்பை திங்குகிறாய். அதை கொண்டு என்ன செய்கின்றாய்? ஊடை கட்டுகிறாய். குமரை பாப்பா எல்லாரும் கள்ளன்கள், ஒபிசியல் கள்ளன்கள், ரோஷமற்றவர்கள், நாணயம் இல்லாதவர்கள், எல்லாரும் கொள்ளக்காரர்களாக மாறிவிட்டார்கள். வட்டிகளால் நிறைந்தவர்கள், லஞ்சத்தால் நிறைந்தவர்கள், சூதால் நிறைந்தவர்கள், ஏமாற்றக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள், சதிகாரர்கள், மோசடிகாரர்களாக இந்த முஸ்லிம் சமுதாயம் சீர்கட்டிருப்பதற்கு காரணம் என்ன? சிந்தித்து பாருங்கள். நல்ல முறையில் பகுத்தறிந்தால் சிந்தித்து பாருங்கள். சிந்தனைவாதிகள் படித்தவர் என்று சொல்வோம். யார் படித்தவர்? யார் சிந்தனைவாதி? அரசாங்கம் ஜொப் எடுத்தால் பெரிய படித்தவரா? சிந்தனைவாதியா? அடே, கூலி வேலை செய்ய வந்தாலும் எவனுடைய உரிமையை பறிக்க மாட்டேன் என்று மனிதாபிமானத்தோடு நடக்கிறானே, அவன் சிந்தனைவாதி. நீ பெரிய டாக்டரா இருக்கிறாய், பெரிய படிச்சிருக்காய், குழல் ஓட்டு பார்க்கிறாய் என்றால் நீ பொண்ணோடைய சொத்தை அபகரித்தால் நீ ஒரு கேவலமான, ஒரு சிந்தனையற்ற, மாற்றை விட மோசமான கேவலமான ஒரு படைப்பு. பட்டம் பதவி அல்லாஹ்விடத்தில் பெருமதி இல்லை. சிந்தியுங்கள். இன்றைக்கு எத்தனை கொந்தராத்துகள், பள்ளிவாசல் கட்டப்படுகிறதா அல்லது ஸ்கூல் கட்டப்படுகிறதா, எதை கட்டினாலும் அதிலே மோசடி, ஊழல்கள். ஏன்? அந்த ஊழல்கள் செய்தால்தான் ஒரு 10 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய கட்டடத்தை 5 லட்சத்துக்கு கட்டிவிட்டு அந்த 5 லட்சத்தை எடுத்து குமர் காரியத்தை நிறைவேற்றுகிறார். பொதுமக்களுடைய சொத்து அபகரிக்கப்படுகிறது. ஏன்? இப்படி அபகரித்தால் தான் வாழலாம், நம்முடைய குமர்களை கரையேற்றலாம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீடு கட்டுகின்ற கலாச்சாரம் எமது சமுதாயத்திலே முத்தி இருப்பதால் அது இன்னும் பிழையான காரியத்தை ஊக்குவிக்கின்றது. நீங்கள் கேட்கலாம், அப்ப இந்த வீடு கட்டுகிற கலாச்சாரம் இல்லாத ஊர்களிலே இந்த லஞ்ச ஊழல் இல்லையா என்று கேட்கலாம். இருக்கிறது என்றாலும் அல்லாஹ்வை பயந்த சமுதாயமா இருக்க வேண்டிய முஸ்லிம் சமுதாயத்திலே கூடுதலாக இருப்பதற்கு ஒரு காரணம் இந்த சமுதாய சீர்கேடுகள். ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். கொடு என்றால் எடுக்காது என்ற கருத்து. கொடுக்கின்ற பழக்கத்தை அல்லாஹ் கடமையாக்கி பழக்கினான். கொடுக்கின்ற பழக்கத்தை ஈனம் தர்மமாக கொடுத்து மற்றவர்கள் மீது இறங்கி கொடுக்க பழக்கினான். சதகா கொடுத்து பழகுங்கள் என்று கொடுக்கின்ற பழக்கத்தை தான் முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் பழக்கினான், எடுக்கின்ற பழக்கத்தை அல்ல. ஆனால் நாங்கள் கொடுப்பதை விட்டுவிட்டு பறிக்கின்ற பழக்கத்தை எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சிந்தனையை செலுத்தி பாருங்கள். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து நடக்க, இதில் எது சரியோ அதன்படி நாங்கள் வாழ்ந்து எங்களை வெளிப்படுத்த, இல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த, ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்த, நடந்து முடிந்த இந்த நிகழ்ச்சியிலே பின்னணியிலே நீங்கள் பிழை செய்தவர்கள் வீடு சென்றாவது சிந்தித்து தௌபா செய்து அநியாயமாக எடுத்தவர்களை கொடுத்து உங்கள் தொழுகைகளை, நோன்புகளை நீங்கள் காப்பாற்றி உங்களுடைய மீசான் தட்டிலே காப்பாற்றி வைக்க சிந்தியுங்கள். இல்லையா நீங்கள் தொழுத நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் எங்கேயோ போய் சேர்ந்து விடும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாளையில் தப்போதற்கான வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹ்.